கர்நாடகாவின் பெலகாவி மாவட்டத்தில் திடீரென பெய்த கனமழையால் நேரிட்ட வெள்ளப்பெருக்கில் கார்கள் உள்ளிட்ட வாகனங்கள் அடித்துச் செல்லப்பட்டன. கர்நாடகாவின் பெலகாவி மாவட்டத்தில் வெள்ளிக்கிழமையன்று மேகவெடிப்பு காரணமாக சவுந்தட்டி எல்லம்மாதேவி கோயிலுக்கு அருகில் உள்ள பகுதிகளில் கனமழை பெய்ததால் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதனால் கோயில் திருவிழாவிற்கு சென்ற ஆயிரக்கணக்கான பக்தர்கள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகினர். வெள்ளப்பெருக்கு காரணமாக கார்கள் உள்ளிட்ட வாகனங்கள் அடித்துச் செல்லப்பட்டன. சாலைகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதால் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டது. இதனால் நடுவழியில் சிக்கி தவித்த பக்தர்களை அதிகாரிகள் மீட்டனர். கர்நாடகாவின் பல பகுதிகளில் கடந்த சில நாட்களாக கனமழை பெய்து வருவது குறிப்பிடத்தக்கது. இமாச்சல பிரதேசத்தின் தலைநகர் ஷிம்லாவுக்கு அருகே உள்ள டும்மி என்ற பகுதியில் பெரிய நிலச்சரிவு ஏற்பட்டது. கனமழை காரணமாக மலையின் ஒரு பகுதி இடிந்து விழுந்ததால் இந்த விபத்து நிகழ்ந்ததாக கூறப்படுகிறது. நிலச்சரிவு காரணமாக பெரிய அளவிலான பாறைகள் மற்றும் மண் சரிந்து விழுந்தன. இதனால் அந்த பகுதியில் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. மீட்பு படையினர் உடனே சம்பவ இடத்திற்கு விரைந்து மீட்பு பணிகளை மேற்கொண்டுள்ளனர். இமாச்சல பிரதேசத்தில் கடந்த சில நாட்களாக கனமழை பெய்து வருவதால் பல இடங்களில் நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளது. இதனால் சாலைகள் மூடப்பட்டு மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. हेलो ध्यान में कहा गया है ठीक है अभी जो खड़ी चोटियां ना इसके ऊपर அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் இடையேயான சந்திப்புக்கு இந்தியா வரவேற்பு தெரிவித்துள்ளது. உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு வரவும் அமைதியை ஏற்படுத்தவும் இந்த சந்திப்பு வழிவகுக்கும் என்று இந்தியா நம்புவதாக வெளியுறவுத்துறை அமைச்சகம் குறிப்பிட்டுள்ளது. இது போருக்கான காலம் அல்ல என்ற பிரதமர் மோடியின் நிலைப்பாட்டை மீண்டும் வலியுறுத்தி அமைதி முயற்சிகளுக்கு இந்தியா முழு ஆதரவளிக்கும் என்று கூறியுள்ளது. இரு நாட்டு அதிபர்களும் வரும் 15ஆம் தேதி அலாஸ்காவில் சந்திக்க இருப்பது குறிப்பிடத்தக்கது. நியூயார்க் நகரின் புகழ்பெற்ற டைம்ஸ் சதுக்கத்தில் நடந்த துப்பாக்கிச் சூட்டில் 3 பேர் காயமடைந்தனர். அவர்கள் உடனடியாக மீட்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பாக ஒருவரை கைது செய்துள்ள காவல்துறையினர் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். காங்கோவின் கிழக்கு பகுதியில் ருவாண்டா ஆதரவு கிளர்ச்சியாளர்கள் 80 பொதுமக்களை கொன்றதாக காங்கோ ராணுவம் குற்றம் சாட்டியுள்ளது. இதுகுறித்து காங்கோ ராணுவம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ருவாண்டா ஆதரவுடைய M23 கிளர்ச்சியாளர்கள் தெற்கு கீவு மாகாணத்தில் உள்ள நியூ போராங்கா சோ கிராமத்தில் ஆகஸ்ட் 4ஆம் தேதி 80 பொதுமக்களையும், ஜூலை 24ஆம் தேதி லும்பிஷி கிராமத்தில் 2 சிறார்கள் உட்பட 6 பேரையும் கொன்றதாக தெரிவித்துள்ளது. காங்கோ ராணுவம் மற்றும் கிளர்ச்சி படைக்கு இடையிலான மோதலை நிறுத்துவதற்கான அமைதி பேச்சுவார்த்தை கத்தார் தலைமையில் நடைபெறும் நிலையில் இந்த வன்முறை குற்றச்சாட்டுகள் அமைதி பேச்சுவார்த்தைக்கு தடையாக அமைந்துள்ளது. M23 கிளர்ச்சியாளர்கள் கடந்த மாதம் காங்கோவில் 319 பேரை கொன்றதாக ஐநாவும் குற்றம் சாட்டியது. இந்த குற்றச்சாட்டை M23 கிளர்ச்சி படை மறுத்துள்ளது. பிரான்சின் தெற்கு ஆர்ட் பகுதியில் ஏற்பட்ட மிகப்பெரிய காட்டுத்தீ மீண்டும் பரவாமல் தடுக்க அங்கு சுமார் 1400 தீயணைப்பு வீரர்கள் பணியமர்த்தப்பட்டுள்ளனர். கடந்த வாரம் 160 சதுர கிலோமீட்டர் பரப்பளவுக்கு எரிந்த இந்த தீ விபத்தில் ஒருவர் உயிரிழந்தார். 19 தீயணைப்பு வீரர்கள் உட்பட 25 பேர் காயமடைந்தனர். தற்போது தீ கட்டுக்குள் கொண்டுவரப்பட்டுள்ள நிலையில் பாதிக்கப்பட்ட மக்கள் தங்கள் வீடுகளுக்கு திரும்ப அனுமதிக்கப்பட்டுள்ளனர். எதிர்வரும் நாட்களில் வெப்பநிலை அதிகரிக்கும் என்பதால் தீ மீண்டும் பரவும் அபாயம் உள்ளதாக அதிகாரிகள் எச்சரித்துள்ளனர். காலநிலை மாற்றம் காரணமாக இதுபோன்ற காட்டுத்தீ சம்பவங்கள் அதிகரித்து வருவதாக விஞ்ஞானிகள் எச்சரித்துள்ளனர். லெபனான் நாட்டில் ஆயுத கிடங்கில் ஏற்பட்ட வெடி விபத்தில் 6 ராணுவ வீரர்கள் உயிரிழந்தனர். கடந்த சில மாதங்களாகவே லெபனான் ராணுவம் அங்குள்ள ஹிஸ்புல்லா அமைப்பின் நிலைகளை கைப்பற்றி வருகிறது. இதில் லிடானி ஆற்றுப்பகுதியில் இருக்கும் ஆயுத கிடங்குகள் அப்புறப்படுத்தப்பட்டு வருகின்றன. இந்த நிலையில்தான் தைரே மாகாணத்தில் உள்ள ஜிப்கின் கிராமத்தில் ஆயுதங்களை அப்புறப்படுத்தும் போது திடீரென வெடிப்பொருட்கள் வெடித்து சிதறியுள்ளன. இந்த பயங்கர விபத்தில் பலர் காயமடைந்தனர். நைஜர் நாட்டை ஆட்சி செய்து வரும் ராணுவ அரசு அந்நாட்டில் உள்ள ஒரே ஒரு தங்கச் சுரங்கத்தை தேசியமயமாக்குவதாக அறிவித்துள்ளது. மேற்கு ஆப்பிரிக்க நாடான நைஜரில் கடந்த 2023ஆம் ஆண்டு நடைபெற்ற ராணுவ புரட்சியின் மூலம் அப்போதைய அரசு கவிழ்க்கப்பட்டு ராணுவம் தலைமையிலான ஆட்சி நடைபெற்று வருகிறது. நைஜர் நாட்டின் ஒரே ஒரு தங்கச் சுரங்கமான
சொசைடே டெஸ் மைண்ட்ஸ் டு லிபர்டோவை ஆஸ்திரேலியாவைச் சேர்ந்த நிறுவனம் நிர்வகித்து வந்தது. இந்நிலையில் அந்நிறுவனம் பல அத்துமீறல்களில் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டி அதனை தேசியமயமாக்குவதாக ராணுவ அரசின் தலைவர் அறிவித்தார். ஆப்பிரிக்க நாடான புர்கினா போசோ, மாலி மற்றும் நைஜர் ஆகிய நாடுகளில் ராணுவ ஆட்சி அமைந்த பின்னர் அந்நாடுகளின் வளங்களை கட்டுப்படுத்தி வந்த வெளிநாட்டு நிறுவனங்களுக்கு எதிரான பல அதிரடி நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவது குறிப்பிடத்தக்கது. பிரிட்டனில் பாலஸ்தீன ஆதரவு அமைப்பினருக்கு ஆதரவாக போராட்டத்தில் ஈடுபட்டவர்களில் ஏராளமானோர் கைது செய்யப்பட்டனர். அண்மையில் பிரிட்டன் அரசு பாலஸ்தீன செயல்பாடு என்னும் அமைப்புக்கு தடை விதித்தது. இதற்கு அங்கு கடும் எதிர்ப்பு கிளம்பியது. பலரும் நாடாளுமன்ற சதுக்கத்தில் கூடி பாலஸ்தீன செயல்பாடு அமைப்புக்கு ஆதரவளிப்பதாக கூறி பதாகைகளை ஏந்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர். நிகழ்விடத்திற்கு விரைந்து அந்நாட்டு போலீசார் போராடியவர்களை கைது செய்தனர். இதனால் அங்கு பரபரப்பு நிலவியது. கர்நாடக சட்டப்பேரவை தேர்தலில் முறைகேடுகள் நடந்ததாக ராகுல் காந்தி குற்றம் சாட்டிய நிலையில் அதற்கான ஆதாரங்களை உறுதிமொழி பத்திரத்துடன் தாக்கல் செய்யுமாறு இந்திய தேர்தல் ஆணையம் மீண்டும் வலியுறுத்தியுள்ளது. ராகுல் காந்தி தனது குற்றச்சாட்டுகளுக்கு ஆதாரங்களை கொடுக்கவில்லை என்றால் அவர் நாட்டிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றும் தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. பெங்களூருவின் மகாதேவபுரா தொகுதியில் சுமார் 1 லட்சம் வாக்குகள் தவறாக பயன்படுத்தப்பட்டு பாஜக வெற்றி பெற உதவியதாக ராகுல் காந்தி தரவுகளோடு குற்றம் சாட்டியிருந்தது குறிப்பிடத்தக்கது. மகாராஷ்டிரா சட்டப்பேரவை தேர்தலின் போது மகா விகாஸ் அகாடி கூட்டணிக்கு 160 இடங்களை பெற்றுத் தருவதாக சிலர் தன்னிடம் கூறியதாக தேசியவாத காங்கிரஸ் கட்சியின் தலைவர் சரத்பவார் தெரிவித்துள்ளார். இருப்பினும் அந்த நபர்களின் பெயரை வெளியிடாத சரத்பவார் அவர்கள் அளித்த சலுகையை தாமும் ராகுல் காந்தியும் நிராகரித்து விட்டதாக தெரிவித்தார். ராகுல் காந்தியின் வாக்கு திருட்டு பற்றிய குற்றச்சாட்டுகள் விரிவான ஆய்வுக்கு பிறகு தயாரிக்கப்பட்டவை என்றும் கூறியிருக்கும் சரத்பவார் இந்த குற்றச்சாட்டுகள் குறித்து தேர்தல் ஆணையம் உடனடியாக ஆராய வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். மகாராஷ்டிராவில் நாங்களும் தேர்தலுக்கு முன்னரே கவனமாக வாக்காளர் பட்டியலை சரிபார்த்திருக்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். ஆறு ஆண்டுகளாக ஒரு தேர்தலில் கூட போட்டியிடாத அங்கீகரிக்கப்படாத 334 அரசியல் கட்சிகளை இந்திய தேர்தல் ஆணையம் நீக்கியுள்ளது. பதிவு செய்யப்பட்ட இந்த கட்சிகளுக்கு எங்கும் அலுவலகங்கள் இல்லை. 2019 முதல் இந்த கட்சிகள் விதிகளை பூர்த்தி செய்யாத நிலையில் இவற்றை பட்டியலிலிருந்து நீக்குவதாக தேர்தல் ஆணையம் குறிப்பிட்டுள்ளது. இதன்படி நாடு முழுவதும் மொத்தமுள்ள 2854 பதிவு செய்யப்பட்ட அங்கீகரிக்கப்படாத அரசியல் கட்சிகளில் 2520 கட்சிகள் மட்டுமே தற்போது உள்ளன. தற்போது இந்தியாவில் 6 தேசிய கட்சிகளும் 67 மாநில கட்சிகளும் உள்ளன. தீபாவளி போன்ற பண்டிகை காலங்களில் ஏற்படும் கூட்ட நெரிசலை தவிர்க்க இந்திய ரயில்வே ரவுண்ட் ட்ரிப் என்ற புதிய திட்டத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது. இத்திட்டத்தின் கீழ் முன்பதிவு செய்தால் திரும்பி வரும் பயணச்சீட்டின் மொத்த தொகையில் 20% தள்ளுபடி கிடைக்கும். ஆகஸ்ட் 14ஆம் தேதி முதல் டிசம்பர் 1ஆம் தேதி வரையிலான பயணத்திற்கு இந்த திட்டத்தின் கீழ் டிக்கெட் முன்பதிவு செய்யலாம். பிளாக் சி கட்டணம் உட்பட ரயில்களுக்கு இது பொருந்தாது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. உத்தராகண்ட் மாநிலத்தில் ஏற்பட்ட கனமழை மற்றும் நிலச்சரிவுகளால் பாதிக்கப்பட்ட மக்களை சந்திக்க சென்ற முதல்வர் புஷ்கர் சிங் தாமிக்கு ஒரு சுற்றுலா பயணி தனது சேலையை கிழித்து ராக்கி கட்டி நன்றி தெரிவித்தார். குஜராத் மாநிலம் அகமதாபாத்தை சேர்ந்த தங்காவுரி பரௌலியா என்பவர் தனது குடும்பத்துடன் கங்கோத்ரி புனித யாத்திரை சென்றபோது வெள்ளத்தில் சிக்கினார். அரசு மேற்கொண்ட மீட்பு பணிகளால் தாங்கள் காப்பாற்றப்பட்டதாக கூறி நன்றி தெரிவிக்கும் விதமாக இந்த செயலை செய்துள்ளார். இந்த நிகழ்வால் மிகவும் நெகிழ்ந்து போன முதல்வர் தாமி அந்த பெண்ணின் செயலை சிறப்பான ஆசீர்வாதம் என்று குறிப்பிட்டுள்ளார். கர்நாடகாவில் யாசகம் எடுத்து சேர்த்த 1,83,000 ரூபாயை மூதாட்டி கோவிலுக்கு நன்கொடையாக வழங்கியுள்ளார். ராய்ச்சூர் மாவட்டத்தில் உள்ள பிஜனகிரா கிராமத்தில் ரங்கம்மா என்ற மூதாட்டி சமீப காலமாக யாசகம் எடுத்து வாழ்ந்து வந்துள்ளார். அவர் 6 ஆண்டுகளாக யாசகம் எடுத்து சேர்த்த பணத்தை ஆஞ்சநேயர் கோவிலுக்கு நன்கொடையாக கொடுத்துள்ளார். 6 ஆண்டுகளாக ஒரு தேர்தலில் கூட போட்டியிடாத அங்கீகரிக்கப்படாத 334 அரசியல் கட்சிகளை இந்திய தேர்தல் ஆணையம் நீக்கியுள்ளது.
பதிவு செய்யப்பட்ட இந்த கட்சிகளுக்கு எங்கும் அலுவலகங்கள் இல்லை. 2019 முதல் இந்த கட்சிகள் விதிகளை பூர்த்தி செய்யாத நிலையில் இவற்றை பட்டியலிலிருந்து நீக்குவதாக தேர்தல் ஆணையம் குறிப்பிட்டுள்ளது. அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் மற்றும் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் இடையான சந்திப்புக்கு இந்தியா வரவேற்பு தெரிவித்துள்ளது. யுக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு வரவும் அமைதியை ஏற்படுத்தவும் இந்த சந்திப்பு வழிவகுக்கும் என்று இந்தியா நம்புவதாக வெளியுறவுத்துறை அமைச்சகம் குறிப்பிட்டுள்ளது. இது போருக்கான காலம் அல்ல என்ற பிரதமர் மோடியின் நிலைப்பாட்டை மீண்டும் வலியுறுத்தி அமைதி முயற்சிகளுக்கு இந்தியா முழு ஆதரவு அளிக்கும் என்றும் கூறியுள்ளது. இரு நாட்டு அதிபர்களும் வரும் 15ஆம் தேதி அலாஸ்காவில் சந்திக்க இருப்பது குறிப்பிடத்தக்கது. ரஷ்ய அதிபர் புதினுடன் உள்ள செல்வாக்கை பயன்படுத்தி யுக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டுவர அமெரிக்காவுக்கு இந்தியா உதவ வேண்டும் என அமெரிக்க செனட்டர் கோரிக்கை விடுத்துள்ளார். புதினுடன் யுக்ரைன் விவகாரம் தொடர்பாக பேசியதாக பிரதமர் நரேந்திர மோடி வெளியிட்ட எக்ஸ் தள பதிவில் அமெரிக்க செனட்டர் லிண்ட்சே கிரகாம் பின்னூட்டம் ஈட்டுள்ளார். நாகப்பட்டினம் மாவட்டம் தெற்கு பொய்கை நல்லூர் புனித அந்தோணியார் ஆலய ஆண்டு பெருவிழாவின் தேர்பவனி கோலாகலமாக நடைபெற்றது. வேளாங்கண்ணி பேராலய பங்கு தந்தை அற்புதராஜ் புனிதம் செய்து வைத்த தேர் முக்கிய வீதிகள் வழியாக சென்று ஆலயத்தை வந்தடைந்தது. அதனைத் தொடர்ந்து வண்ணமிகு வானவேடிக்கை நிகழ்ச்சி நடைபெற்றது. நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரத்தில் அகஸ்தீஸ்வரர் லோபமுத்திரை அம்பாள் தெப்ப உற்சவம் விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக சங்கரலிங்க சுவாமி மற்றும் கோமதி அம்பாள் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள்பாலித்தனர். அதன் பின்பு நடைபெற்ற நிகழ்ச்சியில் அகஸ்தீஸ்வரர் சுவாமி மற்றும் லோபமுத்திரை அம்பாள் அலங்கரிக்கப்பட்ட தெப்பத்தில் எழுந்தருளி 11 சுற்றுகள் வலம் வந்து பக்தர்களுக்கு அருள்பாலித்தனர். தெப்பம் நீரில் மெதுவாக நகரும் போது வேத மந்திரங்கள் பக்தர்கள் பக்தி பரவசத்தில் மூழ்கினர். ஆசிய அலைச்சறுக்கு சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்ற முதல் இந்திய வீரர் எனும் பெருமையை பெற்றுள்ளார் கேரளாவைச் சேர்ந்த ரமேஷ் புதிகள். சென்னை மாமல்லபுரத்தில் நடைபெற்ற போட்டியில் கலந்து கொண்ட அவர் காலிறுதிப் போட்டியில் 14.84 புள்ளிகள் பெற்று முதலிடம் பிடித்தார். தொடர்ந்து அரையிறுதிப் போட்டியிலும் சிறப்பாக செயல்பட்ட ரமேஷ் 11.43 புள்ளிகளுடன் 2ஆம் இடத்தை பிடித்து இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளார். சென்னையில் தூய்மை பணியாளர்களின் போராட்டம் குறித்த பேச்சுவார்த்தை இன்றும் தொடரும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பணி நிரந்தரம் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தூய்மை பணியாளர்கள் சென்னை ரிப்பன் மாளிகையின் முன்பு 9வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதன் காரணமாக மாநகரில் பல்வேறு பகுதிகளில் குப்பைகள் அகற்றப்படாமல் தேங்கி கிடக்கின்றன. இந்நிலையில் போராட்ட ஒருங்கிணைப்பு குழுவோடு மாநகராட்சி நிர்வாகம் மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்தியது. ஆனால் இதில் எந்தவித உடன்பாடும் எட்டப்படவில்லை. தொடர்ந்து இன்றும் பேச்சுவார்த்தை நடைபெறும் என்று போராட்ட ஒருங்கிணைப்பு குழு தெரிவித்தது. தூய்மை பணியாளர்களுடன் பேச்சுவார்த்தை தொடர்வதாக அமைச்சர் சேகர் பாபு தெரிவித்தார். கடலூர் விருத்தாச்சலத்தில் உள்ள கொளஞ்சியப்பர் அரசு கலைக்கல்லூரியில் தேர்வுத்தாள் ஒன்றை இணைய வழியில் தேர்வு செய்யாததால் சுமார் 130 மாணவர்களுக்கு பட்டம் நிறைவு சான்றிதழ்கள் வழங்குவதில் சிக்கல் எழுந்துள்ளது. இணைய வழியில் தேர்வுக்கான பணம் செலுத்துவதற்கு அளவு திருத்தம் என்ற பிரிவு தேர்வுத்தாள் பட்டியலில் குறிப்பிடப்படவில்லை என்று கூறப்படுகிறது. மாணவர்களும் அந்த ஒரு தாளினை தேர்வு செய்யாமல் மற்ற தாள்களுக்கு பணம் கட்டியதாக கூறப்படுகிறது. இதனிடையே மாணவர்களும் கல்லூரி படிப்பை முடித்து சென்றுவிட்டனர். சுமார் 1.5 ஆண்டுகள் கழித்துள்ள நிலையில் குறிப்பிட்ட தேர்வை எழுதாததால் பட்டம் நிறைவு செய்ததற்கான சான்றிதழை வழங்க அண்ணாமலை பல்கலைக்கழகம் மறுத்ததாக கூறப்படுகிறது. சென்னையில் சாலை விபத்துகளால் ஏற்படும் உயிரிழப்புகள் கடந்த ஆண்டை விட 15% குறைந்திருப்பதாக சென்னை போக்குவரத்து காவல்துறை கூடுதல் ஆணையர் கார்த்திகேயன் தெரிவித்துள்ளார். சென்னையில் 169 இடங்களில் ANPR கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளது. தானியங்கி சிக்னல்கள் அமைக்கப்பட்டுள்ளது போன்ற தீவிர முயற்சிகளே இதற்கு காரணம் என்றார். பள்ளி மாணவர்களுக்கும் சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு தொடர்ந்து வழங்கப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். இந்த வருஷத்தில் இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 15% உயிரிழப்புகளை தவிர்த்திருக்கும். அதாவது விபத்துகள் நடக்கக்கூடிய இடங்களை ஐடென்டிஃபை பண்ணி அங்கே என்ன காரணத்தினால விபத்துகள் நடக்குது அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கான நிவர்த்திகள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த முயற்சி தொடரும். மேட்டூர் அருகே உள்ள கொளத்தூரில் அரசு வழங்கிய புறம்போக்கு நிலத்தை தனிநபர் ஆக்கிரமித்ததால் நிலத்தை மீட்டுத் தரக்கோரி மூதாட்டியை கட்டிலோடு தூக்கி வந்து அவரது உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். சுமார் 25 ஆண்டுகளுக்கு முன்பு மூதாட்டி சரசு என்பவருக்கு அரசு வழங்கிய 2 சென்ட் நிலத்தை
அதே பகுதியைச் சேர்ந்த பழனியம்மாள் என்பவர் ஆக்கிரமித்ததாக கூறப்படுகிறது. பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்காததால் ஆத்திரமடைந்த சரசுவின் உறவினர்கள் மேட்டூர் மைசூர் சாலையில் மறியலில் ஈடுபட்டனர். இதனால் 3 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. சம்பவ இடத்துக்கு வந்த வட்டாட்சியர் நிலத்தை அளந்து உரியவர்களிடம் ஒப்படைப்பதாக உறுதியளித்ததை அடுத்து போராட்டம் கைவிடப்பட்டது. திருப்பதி ஏழுமலையான் கோவில் பௌர்ணமி கருட சேவை விமர்சையாக நடைபெற்றது. மலையப்ப சுவாமி, ஸ்ரீதேவி, பூதேவியுடன் கருட வாகன புறப்பாடு நடைபெற வளாகத்தில் காத்திருந்த திரளான பக்தர்கள் தரிசனம் செய்தனர். அடுத்த மாதம் திருமலையில் பிரம்மோற்சவ கருட சேவை நடைபெறும். அதில் லட்சக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்க இருக்கும் சூழலில் அதன் முன்னோட்டமாக திருமலையில் பௌர்ணமி கருட சேவை நடத்தப்பட்டது. இதில் அதிகாரிகள், ஊழியர்கள் பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர். கேரள மாநிலம் பாலக்காடு அருகே சித்தூருக்கு சுற்றுலா சென்ற கோவையைச் சேர்ந்த 2 மாணவர்கள் ஆற்றில் குளித்தபோது சுழலில் சிக்கினர். இதில் கௌதம் என்ற மாணவர் உயிரிழந்த நிலையில் அருண் என்ற மற்றொரு மாணவரை தேடும் பணி நடைபெற்று வருகிறது. பீகார் வாக்காளர் பட்டியலில் இருந்து எந்த ஒரு பெயரையும் சரியான முன்னறிவிப்பு இல்லாமல் நீக்க மாட்டோம் என்று உச்சநீதிமன்றத்தில் இந்திய தேர்தல் ஆணையம் உறுதியளித்துள்ளது. பீகாரில் வாக்காளர் பட்டியலில் மேற்கொள்ளப்பட்ட சிறப்பு திருத்த பணியின் போது சுமார் 65 லட்சம் பெயர்கள் நீக்கப்பட்டதாக புகார்கள் எழுந்த நிலையில் இந்த உத்தரவாதம் அளிக்கப்பட்டுள்ளது. வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்கப்படும் நபர்களுக்கு அது குறித்து விளக்கமளிக்க போதிய வாய்ப்பு அளிக்கப்படும் என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. ஏர் இந்தியா விமானிகளின் ஓய்வு பெறும் வயது 58 65 உயர்த்தப்பட்டுள்ளது. இதேபோல நிறுவனத்தில் பணியாற்றும் இதர ஊழியர்களின் ஓய்வு பெறும் வயது 58 60 உயர்த்தப்பட்டுள்ளது. ஏர் இந்தியா நிறுவனத்தில் 3600 விமானிகள் உட்பட 24,000 ஊழியர்கள் பணியாற்றி வரும் நிலையில் நிறுவனத்தின் CEO கேமல் வில்சன் இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். விஸ்தாரா நிறுவன விமானிகளின் ஓய்வு பெறும் வயது 65 இருந்து வரும் நிலையில் ஏர் இந்தியா நிறுவனத்துடன் விஸ்தாரா கடந்த நவம்பர் மாதம் இணைந்தது. அதன் தொடர்ச்சியாக ஏர் இந்தியா விமானிகளின் ஓய்வு பெறும் வயதும் உயர்த்தப்பட்டுள்ளது. தீபாவளி மற்றும் சாத் பண்டிகை காலங்களில் சொந்த ஊர் செல்லும் மக்களுக்காக ரவுண்ட் ட்ரிப் பேக்கேஜ் என்ற புதிய திட்டத்தை சோதனை அடிப்படையில் ரயில்வே அறிமுகம் செய்துள்ளது. இந்த திட்டத்தின் கீழ் முன்பதிவு டிக்கெட் உடன் ரிட்டன் டிக்கெட்டையும் சேர்த்து முன்பதிவு செய்யும் பயணிகளுக்கு ரிட்டன் டிக்கெட்டில் 20% தள்ளுபடி செய்யப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தின் கீழ் வரும் 14ஆம் தேதி முன்பதிவு தொடங்க உள்ளது. அக்டோபர் 13 முதல் அக்டோபர் 26ஆம் தேதி வரை பயணத்தை தொடங்கும் மக்கள் இந்த திட்டத்தின் கீழ் பயன்பெறலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவர்கள் தங்கள் ரிட்டன் பயணத்திற்கான முன்பதிவை நவம்பர் 17 முதல் டிசம்பர் 1ஆம் தேதி வரை செய்து கொள்ளலாம். டைனமிக் கட்டண ரயில்கள் தவிர அனைத்து ரயில்களுக்கும் அனைத்து வகுப்புகளுக்கும் இந்த திட்டம் பொருந்தும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. நடிகர் தனுஷை காதலித்து வருவதாக சமூக வலைதளங்களில் தகவல் பரவி வந்த நிலையில் நடிகை மிருனால் தாக்கூர் அது குறித்து விளக்கமளித்துள்ளார். தனுஷுடனான உறவு குறித்து பேசிய மிருனால் தாக்கூர், அவர் தனக்கு ஒரு நல்ல நண்பர் மட்டுமே, தங்களை பற்றிய வதந்திகளை பார்க்கும்போது சிரிப்புதான் வந்தது என தெரிவித்தார். சன் ஆஃப் சர்தார் நிகழ்ச்சியில் தனுஷ் கலந்து கொண்டதை யாரும் தவறாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். அஜய் தேவ்கன் தான் தனுஷை அந்த நிகழ்விற்கு அழைத்தார் என்றும் மிருனால் தாக்கூர் விளக்கமளித்துள்ளார். ஹிஸ்புல்லாவின் ஆயுத குறைப்பு நடவடிக்கைக்கு ஈரான் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. இதுகுறித்து பேசிய ஈரான் நாட்டின் சர்வதேச விவகாரங்களுக்கான ஆலோசகர் அலி அக்பர், லெபனான் மக்களுக்கும் அவர்களின் போராட்டத்திற்கும் என்றும் ஆதரவளிப்பதாக தெரிவித்துள்ளார். ஹிஸ்புல்லாவை தங்கள் கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டுவரும் லெபனான் அரசின் முடிவை கடுமையாக எதிர்ப்பதாக தெரிவித்துள்ளார். இதனையடுத்து தங்கள் நாட்டின் உள் விவகாரங்களில் தலையிடுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று லெபனான் அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.